நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு ஒரு அண்ணன் சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு ஆள் மேல உங்களுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பார்த்தவொடனே பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, அவருக்காக ஜோம் பண்ணிட்டு அவரை நேசிக்க தொடங்கிருங்க. யாரை பிடிக்கலையோ அவரை நேசிக்க தொடங்கிருங்க. அவர்கிட்ட போய் பேசுங்க, அவருக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்க, அவர்கிட்ட பழகிருங்க. ஏன் தெரியுமா? இந்த கோபம் ஒரு நாள் கசப்பாய் மாறிடுச்சுன்னா உங்க ஒருத்தரால ஒரு செத்த ஈ மொத்த பரிமளக்காரனையும் தைலத்தையும் நாடி போக பண்ணும். சபைக்குள்ள அதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பெரும் பேசி 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 இப்ப சபையை பத்தின விஷயங்கள் வெளியே தேவையில்லாம போயிட்டு இருக்கும். அந்த சபையில அப்படியா, இந்த சபையில இப்படியா பேசுறது யாரா இருக்கும்? சபைக்குள்ள இருக்கிற விஷயத்த வெளியே போய் பேசுறது யாரா இருக்கும்? விசுவாசி தானே இருக்கும். இந்த தூத்தி திரியறது யாருடைய வேலை? குற்றம் சுமத்துறது யாருடைய வேலை? பைபிள் எடுத்துக்கோங்க, யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. இங்க நிர்வாணத்தை மறைப்பதுதான் சேமுடைய வேலை. நிர்வாணத்தை கொண்டு போய் அறிவிக்கிறது காமுடைய வேலை. அவன் சந்ததி சபிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு விசுவாசி ஒரு வேளை விழுந்து போனவனா இருந்தா, இன்னும் சொல்ற ஒரு படி மேல போய், சபை என்பது விழுந்தவனை தூக்குகிற இடம். அதுக்குதான் சர்ச்சை வச்சிருக்கிறார். சர்ச் வேற எதுக்கான இடமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே விழுந்து போனவன் தூக்குறதுக்கு தானே வந்தாரு. நீங்க பர்ஃபெக்டா எதிர்பார்த்தா எப்படி? இங்க பர்ஃபெக்ட் ஆக்கிறதுக்கான இடம் பாருங்க. ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு, மத்திய 24:2 வாசிங்க பார்ப்போம். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அந்த ஆலயத்தை இடிச்சிட்டாங்க? ஏன் இரண்டாவது ஆலயத்தை இடிச்சிட்டாங்க? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு என்ன செய்யப்பட்டு போகும்? இடிக்கப்பட்டது. காரணம் என்ன? ஆலயத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் வந்துருச்சு. உள்ளே வந்தோன்னு ஆண்டவர் சொல்றாரு, இனி இந்த கல் என்ன செய்ய வேண்டாம். நீங்க ஆகாய 2:5 வாசிச்சீங்கல்ல, அந்த ஆலயத்தை பத்தி தான் இங்க சொல்றாரு. அது இரண்டாவது ஆலயம், செருபாபேல் கட்டின ஆலயம். அந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டதாம்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து இசைவாய் கட்டப்பட்டது. அதே ஆலயத்தை பார்த்து கர்த்தர் திருப்பி சொல்றாரு, மத்திய 24:2, சேம் ஆலயம் தான், செருபாபேல் கட்டின ஆலயம். அது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அது என்ன செய்யப்பட்டு போகும்? இடிக்கப்பட்டது. என்ன ரீசன்? பொறுத்து பொறுத்து பாக்குறாரு. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை போய் வாசிச்சு பாருங்க. ஆலயத்துக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பு. அப்புறம் இயேசுநாதர் பாக்குறாரு. உள்ளே வரும்போது கல்லர் கொகை, காசுக்காரர், புறா விக்கிறவர், எல்லாம் அப்படிதான் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, எப்படி ஒன்னொன்னா சேர்த்து கட்டினோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிடுவேன்? ஒன்னொன்னாக இடிச்சுடுவேன். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு என்ன செய்யப்பட்டு போகும்? இடிக்கப்பட்டு போகும். அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நிறைய சபைகள் ஏன் இடிக்கப்பட்டு போகுது? ஜனங்களுக்குள்ள ஒன்னஸ் இல்லாதது, ஜனங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை. சபைக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது அதை ஒருமித்து சந்திக்கணும். அந்த ஒருமித்து நாம ஃபேஸ் பண்ணணும். அடுத்தவனை குற்றப்படுத்தி 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 இன்னைக்கு சபை உடைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஒன்னஸே இல்ல சபைக்குள்ள. ஒன்னஸ் இல்லாத இடத்துல எப்படி ஆவியான வருவார்? 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடி இருந்தா வருவேன்னார். ஒருமனப்பட்டு கூடி வரும்பொழுது இங்க 2 பேர் 3 பேர் கூடிதான் வரோம். ஒரு மனம் இருக்குதா? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் யாரை ஆசீர்வதிச்சாலும் சந்தோஷப்படுங்க. அவனுடைய குறைய பார்க்காதீங்க. ஏதோ ஒண்ணு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீங்க அப்படி உண்மையான மன நிறைவோட நீங்க அவனை சந்தோஷமா பாருங்க. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சபைக்குள்ள உட்காந்துட்டு ஒருத்தர் பொறாமையா பார்க்காதீங்க. அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லாதீங்க. எல்லோரும் இசைவாய் கட்டப்பட்டால் தான் ஆலயம் நிற்கும். ஒரு கல்லு வீக்கானாலும் வீக்கு தான். அது வழியா எது வேணாலும் உள்ளே வரும். அந்த கல்லு நானாக இருக்கக்கூடாது. எனக்கு கீழே இருக்கிற கல் இருக்குதே, அது கிறிஸ்து என்னும் கல். அது வசனம் சொல்லுது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல. அப்படித்தானே பைபிள் சொல்லுது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நாமும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு. நம்முடைய சகோதரன் காயப்பட்டா நமக்கு வருத்தப்படணும். யுஎஸ்ல ஒரு தடவை போயிருந்தோம், ஊழியத்துக்காக போயிருந்தோம். அப்போ சகோதரர்கள்லாம் என்ன சாப்பிட கூட்டு போயிருக்காங்க. நாங்க ஒரு 5 பேர் போகிறோம். திடீர்னு போன் வருது. இந்த மாதிரி எங்க கூட இருக்கிற சகோதரன் ஒருத்தருடைய மனைவிக்கு திடீர்னு ஹார்ட் ஆபரேஷன் பிளாக் இதாயிடுச்சு. அவங்க அட்மிட் பண்ணிட்டாங்க. இமிடியேட் ஆபரேஷன் பண்ணணும். இவர் போறதுக்கு 1 hour ஆகும். என்ன ஒரு ஆச்சரியம், ஒரு ஒன்னஸ் அவங்களுக்குள்ள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த சகோதரன் அங்க போறதுக்குள்ள அவங்களுக்கு பாதி ஆபரேஷன் நடக்கிற அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட இருந்த சர்ச்சே நின்னுச்சு பாருங்க. வெளியூர்ல இருக்கிறோம், நாம அப்படி இருக்கிறோம். உடனே வந்தாங்க. யார் இன்சூரன்ஸ்ல கையெழுத்து போட்டாங்க, என்ன பண்ண தெரியாது. ஆபரேஷன் போயிட்டு இருக்கு. சர்ச்சு முழுக்க அவரோட நிக்குதாங்க. அதாவது கஷ்டம் எல்லாருக்கும் வரும். ஆனா அந்த கூட நிக்கும் போது எவ்வளவு பெரிய தெம்பு இருக்கும். கடைசியா ஒரு காரியம் சொல்லிவிட்டு முடிக்கிற வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல்
கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க, இதுல மூணாவது ஒரு கல் வருது பாருங்க. ஒன்று இயேசு மூலைக்கல், நான் மேல இருக்கக்கூடிய ஜீவக்கற்கள். இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு அஸ்திவார கல் இருக்கு. யார் அது? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்கிறதான அஸ்திவார கற்களின் மேல் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கட்டப்பட்டிருக்கிறோம். இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இப்போ இந்த ஆலயத்தை கட்டியாச்சு, இவ்வளவு பெரிய ஆலயம் நிக்குது, இதுல பெயிண்ட் பண்ணிருக்கிறாங்க. வீடு பெயிண்ட் பண்ணுவோம், மாளிகை பெயிண்ட் பண்ணுவோம். ஒரு ரூம் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் அடிச்சிருப்பாங்க, ஒன்னு கிரீன் கலர் அடிச்சிருப்பாங்க, வெளியே பெயிண்ட் பண்ணிருப்பாங்க, தூரத்துல பார்த்தா தெரியும், கிராண்டா இருக்கும், லைட்டிங் பண்றாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இவ்வளவும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இந்த மாளிகை நிற்பதற்கு மிக முக்கியமான கல் எது தெரியுமா? அஸ்திவார கல். இந்த அஸ்திவார கல்லுக்கு மேலதான் என்ன செய்யுது? இந்த மாளிகை முழுக்க நிக்கும், அத்தனையும் நிக்கும், இந்த அஸ்திவாரத்துக்கு மேலதான் நிக்கும். ஆனா அஸ்திவார கல்லுக்கு எந்த பெயிண்டிங்கும் கிடையாது. யாராவது அஸ்திவாரம் போடும்போது பெயிண்டிங் போட்டிருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? குழி தோண்டி அஸ்திவாரம் போடும்போது அதுக்கு பெயிண்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா? இல்ல இதுதான் ரொம்ப முக்கியமான கல், அதை பளிங்குல கட்டுவோன்னு கட்டிருக்கீங்களா? எதுவும் கட்ட மாட்டோம். அந்த கல்லு கீழே இருக்கும், மண்ணை போட்டு மூடிடுவாங்க. அந்த கல்லு வெளியே தெரியவே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நிக்கிற கட்டடம் தெரியும், அதோடைய ஜைஜாண்டிக் தன்மை தெரியும், பயங்கர கம்பீரமா நிக்கும் பாக்குறதுக்கெல்லாம். அதுக்கு டிசைனிங் பண்ணிருப்பாங்க, ஓ ஆர்கிடெக்ட் அப்படி இருக்கு இப்படி இருக்கும்பாங்க. ஆனா அத்தனையினுடைய மிக முக்கியமான இவ்வளத்தையும் தாங்கி பிடிக்கிறது யாருன்னு சொன்னா யாரை பிடிக்கும்? அஸ்திவார கல்லை பிடிக்கும். ஆனா அஸ்திவார கல்லுக்கு எந்த விதமான மேன்மையும் இருக்காது, மகிமையும் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் வெளியே கூட தெரியாது, அது பாட்டும் கிடக்கும் கீழே கிடக்கும். ஆனால் அந்த கல் தான் மொத்தத்தையும் தாங்கி பிடிக்கிற கல்லாக இருக்கும். பல நேரங்களிலே அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்கிறக்கூடியதான ஊழியத்தை பெற்றிருக்கிற, அல்லது நீங்கள் அப்படிப்பட்ட ஊழியமா இருக்கலாம், அல்லது உங்களையும் கர்த்தர் கூப்பிட்டிருக்கலாம். நாம் அத்தனை பேருமே அப்படிப்பட்ட அஸ்திபார கல்லா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பல நேரத்தில் நாம செய்யறது யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. பொதுவா நமக்கு இருக்கிற சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு காரியத்தை செஞ்சா அதுக்கு ஒரு ரெக்கக்னைசேஷன் இருக்குன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது சரி, எதை பார்க்கும்போது சரி, நாம ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னா அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும், ஒரு கனம் கிடைக்கணும். ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? அங்கிருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் பல நேரங்களில. ஆனால் இவ்வளோ பெரியதான கல்லு, இந்த அஸ்திபார கல்லு எதை வச்சு ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு கேட்டா, அந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 21:14. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அதாவது சர்ச், மணவாட்டி சபை, அடுத்து வரக்கூடிய புதிய எருசலேம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதன் மேல நாமெல்லாம் இசைவாய் கட்டப்பட்டிருக்கிறோம், ஜீவ கற்களாக இருக்கிறோம், நாம எல்லாமே செஞ்சிருக்கிறோம். ஆனா விஷயம் என்னன்னா, இவ்வளவுக்கு கீழே ஒரு 12 கல்லு தாங்கிட்டு நிக்குது. இவ்வளவுக்கு எது நிக்குது? 12 கல்லு. இந்த 12 கல்லும் வெளியே தெரியவே தெரியாது, அது மறைவாய் இருக்கும். ஆனா இந்த கல்லுக்கு மேலதான் எல்லாமே நிக்கும். பல நேரங்களிலே நம்ம வாழ்க்கை கூட அப்படி அமைஞ்சு போயிடும். யாருக்கும் ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய வாழ்க்கை இருக்காது. நிறைய நல்லது செய்வோம், ஆனா நமக்கு என்ன இருக்காது? யாருமே நம்மளை கனப்படுத்த மாட்டாங்க, ஒன்னும் செய்ய மாட்டாங்க. அது பாட்டு மறைவா கிடக்கும், யாருக்குமே ஒன்னும் தெரியாது. பல நேரத்தில் நமக்கு தோணும், எதுக்கு இவ்வளத்தையும் நம்ம செய்யணும்? ஒரு மரியாதை இல்லை. சில நேரத்தில் ஒண்ணும் இல்லாதவங்களா பாத்தீங்கன்னா மேல வந்து அப்படியே புகழ்வாங்க, ஓ இவர் தான் அப்படித்தான் இப்படித்தான்பாங்க. இந்த ஆள் பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம உட்காந்துக்கிட்டு. இவ்வளவு செய்யறோம், நமக்கு ஒண்ணுமே என்ன செய்யல, வெளியே வரவே இல்லை, நம்ம பேரே வெளியே வரல, எதுவும் யாரும் சொல்லல. நான் எதுக்கு இதை செய்யணும்? ஒரு இடத்துல ஒரு டயர்ட்னஸ் வரும், அல்லது ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு சோர்வு வரும். இவ்வளவு எதுவுமே செஞ்சும் எனக்கு மரியாதை கிடைக்கல, ஒன்னும் செய்யாதவளா மேல வந்துகிட்டே இருக்கான். ஆண்டவர் சொல்லார், வரும், ஒரு நாள் வரும். மோசே மலைக்கு மேல போனாரு, எல்லாரும் யாரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? எப்போ யாரு இறங்கி வருவான்னு பார்த்துக்கிட்டு இருப்பா? மோசே வருவாங்கன்னு பார்த்துருக்க. ஆனா வேதம் சொல்லும், யோசுவா என்ற வாலிபனும் மலைக்கு கீழேயே தங்கி இருந்தார். மலைக்கு மேல மோசே போயிட்டாரு, ஜனங்களாம் யாரை பார்த்துட்டு இருக்காங்க? மோசே வருவாரான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் கீழே யார் இருக்கா? யோசுவா நிக்கிறான். இவங்க எல்லாம் மோசைய பாக்குறாங்க, கர்த்தர் யாரை பாக்குறாரு? யோசுவா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அவன் இங்கேயே உட்கார்ந்துருக்கிறான், அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறானே. அடுத்து மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போயிட்டாரு. எல்லாரும் ஏஞ்சி மோசையை பின்பக்கத்தையே பாக்குறாங்க, உள்ள போறத. திருப்பி மோசையை முடிச்சுட்டு அவரு கூடாரத்துக்கு போயிட்டாரு, எல்லாம் அவங்க கூடாரத்துக்கு போயிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, யோசுவா என்கிற வாலிபனும் ஆசாரிப்பு கூடாரத்திலேயே தங்கி இருந்தான். இப்ப ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாருக்கும் தெரியல, அவன் வீட்டுக்கு போயிட்டான், கூடாரத்துக்குள்ள போயிட்டான். ஒரு வயலுக்கும் தெரியாது யோசுவா கூடாரத்துல இருந்தது, ஒரு வயலுக்கும் தெரியாது யோசுவா மலைக்கு மேல உட்கார்ந்து இருந்தது. ஆனால்
பரலோகத்திலிருந்து தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார், அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் வந்தது, மோசேக்கு அப்புறம் அவருடைய பையன் வரல, கெர்சோம் வரல. மோசேக்கு அப்புறம் காலேபு வரல. காலேபு பாத்தீங்கன்னா யோசுவாவும் காலேபும் தான் கானானுக்குள்ள போயிட்டு வந்தவங்க. வந்துட்ட போது கர்த்தர் சொல்றாரு, காலேப் வேற ஆவி உடையவன் சொன்னார். காலேப் தான் பேசினான். ஆனா கர்த்தர் செலக்ட் பண்ணது யார தெரியுமா? யோசுவாவை செலக்ட் பண்ண. காரணம் என்ன? காலேப் வந்தாரு, பார்த்தாரு, பேசினாரு, அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா யோசுவா அவன் பாட்டு தேவனுடைய வீட்டுல தங்கிட்டே இருந்தான். யாரு பாக்குறாங்க யாரு பார்க்கல, எனக்கு கவலையே கிடையாது. நான் தங்கி இருப்பது அடுத்தவங்க என்னை கனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, நான் தேவனுக்காக இங்கே தங்கி இருக்கிறேன். நான் மோசேக்காக மலைக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறேன். நான் மத்தவங்க என்ன கனப்படுத்த வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நான் சொல்லுவேன், ஆனால் கனப்படுத்துகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் நிச்சயம் கனப்படுத்துவார். அது ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். பல நேரத்தில் நாம செய்யக்கூடியதை மேல இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, நம்மை கவனித்துக் கொண்டு ஒருத்தர் உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு. ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள்னு இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும். எத்தனை நாள் எத்தனை பேர் யாரை ஏமாத்திட முடியும்? எனக்கு நான் ஆண்டவருக்குள்ள 32 வருஷம் ஆகுது. நான் ஒண்ணு மட்டும் கரெக்டா சொல்லுவேன், நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா உயர்வு என்பது கர்த்தருடைய கரத்துல இருந்து அந்த நேரத்தில் தானா வரும். நீங்க அதுக்கு போராட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளை விட கணக்கு எழுதி அவர் பர்ஃபெக்டா வச்சிருக்கிறார். நம்ம எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, இந்த பக்கத்துல இருக்கிறவன பார்க்க கூடாது. இந்த கட்டணம் மேல வந்துருச்சு, அந்த கல்லுக்கு மரியாதை, இது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. எந்த கல்லுக்கு மரியாதை இருக்குதோ இல்லையோ, அஸ்திவார கல்லுக்குன்னு ஒரு மரியாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரே பலனை கொடுக்கிற தேவன் அவர். 11ஆம் மணி வேலை செய்யறவனுக்கும் பலன் உண்டு, 1வது மணி வேலை செய்யறவனுக்கும் பலன் உண்டு. ஆண்டவர் எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்ற தேவனே கிடையாது. அவன் கிரியக்கத்தக்கதான பலன் அவரோடு கூட வருது. இந்த தேவாலயம் கட்டும் போது ஒரு வசனம் வாசிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி வாசிக்கும் போது எங்க என்ன வார்த்தையை ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. இவைகளெல்லாம் உள்ளும் புறம்பும் அஸ்திபார முதல் மேல் திறனைகள் மட்டும் வெளியே இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் அளவுபடி வெட்டி வாளால் அறுக்கப்பட்ட விலையேற பெற்ற கற்களால் செய்யப்பட்டது. அஸ்திவாரம் முதல் மேல் திறன்கள் கீழிருந்து மேல கல்லு வரைக்கும் அத்தனை கல்லும் விலையேற பெற்ற கற்களால் செய்யப்பட்டது. அத்தனையும் விலையேற பெற்றதுதான். நம்மள என்ன பண்ணுவோம்? இப்ப நீங்களே பாருங்களேன், நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. இப்போ ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு செங்கல் வாங்குறோம். இந்த மேல இருக்கிற செங்கலுக்கு தான் பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம் இல்லையா? கீழே இருக்கிற செங்கலுக்கு என்ன செய்யல? அஸ்திவார இருக்கிற செங்கலுக்கு எந்த பெயிண்டும் அடிக்கல. ஆனா அந்த செங்கலுக்கும் இந்த செங்கலுக்கும் ஒரே விலை தான். ஆமா தானே? அந்த செங்கலும் இந்த செங்கலும் ஒரே வண்டியில தான் வந்துச்சு. அந்த செங்கலும் இந்த செங்கலும் ஒரே சூளையில தான் செஞ்சாங்க. எல்லாத்துக்கும் ஒரே விலை தான், ஒரே டிராவல் தான், எல்லாம் ஓகே தான். சிலது மறைஞ்சு இருக்குது, சிலது வெளியே இருக்குது. வெளியே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெயிண்ட் கேட்டு பூசி கனப்படுத்துறாங்க, உள்ள இருக்கிறதுக்கு கனப்படுத்தாம அது பாட்டு உள்ள போட்டிருப்பாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அஸ்திவாரம் முதல் மேல் திறன்கள் வரைக்கும் இருக்கிற அத்தனை கற்களும் விலையேற பெற்றது. இதுல எந்த விதமான டிஃபரன்ஸும் கிடையாது. நமக்கு ஒண்ணும் இல்லை, ஏதும் இல்லை, நம்ம எதுக்குமே லாய்க்கில நினைச்சாலும் அங்க நல்ல லாய்க்கில் ஒருத்த உட்கார்ந்து இருக்கிறாம்ல, அவனையும் நம்மளையும் ஒரே ரத்தத்துலதான் அவர் மீட்டிருக்கிறாரு. அவனுக்கும் நமக்கும் ஒரே விலை தான். இங்க எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வேபி நமக்கு டேலண்ட் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா பரலோகத்துக்கு நல்லா தெரியும். பரலோகத்துக்கு நல்லா தெரியும், இவனுக்குள்ள ஒண்ணு வச்சிருக்கேன், அது ஒரு நாள் யூஸ் ஆகும், அது வெளியே வரும், அன்னைக்கு இவனை எடுத்து நான் பயன்படுத்துவேன். பல நேரத்துல நம்ம அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறோம், அஸ்திவார கல்ல மாதிரி உள்ள உட்கார்ந்து இருப்போம். அங்க வேணாங்க, அது எல்லாம் பெரிய ஆளுங்களா இருக்காங்க, அப்படி இருக்காங்க. ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு. ரைட்டு, நீ எனக்கு உண்மையா இருக்கியா? எனக்கு உண்மையா இருக்கியா? அவ்வளவுதான், போதும். ஒரு நாள் வரும், அஸ்திவார கல்லிலிருந்து மேல் திறன் கல்லு வரைக்கும் அத்தனை கற்களுக்கும் ஒரே விலை தான், விலையேற பெற்றது. இங்க யாரும் டேலண்ட் இல்லாதவன் விலை இல்லாதவன் கிடையாது, இங்கிலீஷ் வராதவன் விலை இல்லாதவன் கிடையாது. சில நேரத்தில் நம்ம பேசும்போது இங்கிலீஷ் தப்பு தப்பா கூட பேசுவான், கூட இருக்கவங்க சிரிப்பாங்க, சிரிச்சுட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் நல்லா அவன் நல்லா இங்கிலீஷ் பேசி நம்ம நல்லா இங்கிலீஷ் பேசாம இருந்துட்டு போட்டோம். இப்ப என்ன, இப்ப ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க வல்லமை உள்ளவர் இல்லையா? இங்கிலீஷ் தெரியாதவங்கிட்ட கொண்டு போய் உயர்த்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். எப்படியும் தேவன் நினைச்சா எங்க வேணா உயர்த்துவார், எப்படி வேணாலும் கொண்டு வருவார். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம மெருகேற்றி கொள்றது வேற, நமக்கு நாமே அதுக்கப்புறம் அதை படிக்கிறது அதெல்லாம் வேற. இல்ல எதுக்கும் யூஸ் ஆகல, என்ன தள்ளிட்டாங்க, எனக்கு சான்சஸ் இல்ல, நான் இப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் நம்மை இந்த சபைக்குள்ள கொண்டாந்து இருக்கிறாரு, அவருக்குள்ள கொண்டாந்து இருக்கிறாருன்னா நாம் உபயோகம் இல்லை என்பதற்காக அல்ல, நம்மை உபயோகப்படுத்துவதற்காக கொண்டாந்து இருக்கிறார். எவ்ரிபடி, எல்லாரையுமே கர்த்தர் ஒரே விலை கொடுத்துதான் வாங்கி இருக்கிறாரு. அந்த விலை கர்த்தருக்கு தெரியும்.
உங்களை என்னையும் விலையேற பெற்றவராய்த்தான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.